கத்தி கொல்றாங்க படத்துல, பயங்கரமா கத்துறாங்க. வெறித்தனமா இருக்க தலைவனை பார்த்தாச்சு, தலைவன் தரிசனை கிடைச்சிருச்சு. தலைவலிக்குது அப்படியே, ரொம்ப மொக்க, எதுவுமே பிடிக்கல. 80% மக்கள் இதனால பாதிக்கப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப போர், படம் ஃபுல்லா கத்திக்கிட்டே இருக்காங்க. சும்மா கார்ட்டூன் மூவி பார்க்க வந்த மாதிரி இருக்கு. எதுவுமே இல்ல, நீங்க ரிவ்யூ பாருங்க, நீங்க படம் பாருங்க. மொக்க. அண்ணன் தாங்க செம்மையாகிறாரு, செம்மையா நச்சுன்னு இருக்கா அண்ணன், சூப்பரா இருக்கா படம், வேற லெவல், ஃபைட்ஸ் எல்லாம் செம்ம. சூர்யா நல்லா பண்ணியிருக்காரு, ஆனா திஷா பட்டானி ஒர்க் அவுட் ஆகல, யோகி பாபு காமெடி அவங்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகல. அதே மாதிரி ஸ்டோரி இருக்கு, பட் ஆனால் நரேஷன் ஒழுங்கா இல்லை. ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் ட்ராக் தான், நிறைய இடத்துல ட்ராக். டிஎஸ்பி கங்குவான்னு கத்திட்டே தான் இருக்கு, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. கார்த்திக் ஸ்டோல் சூப்பரா இருக்கு, படம் சூப்பரா இருக்கு, ஃபேமிலியோட பார்க்கலாம், சூப்பரா இருக்கு. சூர்யா சவுண்டே பாருங்க, சூர்யா சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு. கம்மியா இருந்ததுக்கா படம். லாஸ்ட் 30 மினிட்ஸ் அண்ணன் தாங்க செம்மையாகிறாரு, செம்மையா நச்சுன்னு இருக்கா அண்ணன், சூப்பரா இருக்கா படம். லாஸ்ட் 30 மினிட்ஸ் சூப்பர். நல்லா இல்லக்கா, நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. டைரக்டர் சிவா தப்புச்சிட்டாரு. வெறித்தனமா இருக்கு சூர்யா படம், வெறித்தனமா இருக்க தலைவனை பார்த்தாச்சு, தலைவன் தரிசனை கிடைச்சிருச்சு. மாசா இருந்துச்சு, சூப்பரா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பரா இருந்துச்சு. நல்லா இல்ல, ஹைலி டிசப்பாயிண்டிங். பட கதையே இல்லைங்க, சும்மா விஷுவல் எஃபெக்ட்ஸ் இருக்கு. எனக்கு ஏதோ சும்மா கார்ட்டூன் மூவி பார்க்க வந்த மாதிரி இருக்கு. ரொம்ப மொக்க, எதுவுமே பிடிக்கல. சுமாராக தான், ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு. மியூசிக்லாம் கத்துறாங்க. எதுவுமே இல்ல, நீங்க ரிவ்யூ பாருங்க, நீங்க படம் பாருங்க. மொக்க. படமே சுத்தமா அந்த அளவுக்கு இல்லைங்க. இதெல்லாம் பாகுபலி 2, 10,000 BC ஹாலிவுட் படம். அந்த படம்லாம் பார்த்தாச்சு, பார்த்ததையே திருப்பி கொடுத்தா எப்படிங்க? பல பிரச்சனை தாண்டி வந்திருக்கு. அது இல்லாம 3D வேற கொடுத்தாங்க. 3D எல்லாம் தேவையே இல்லைங்க, எதுக்குங்க 3D கிளாஸ்? 2Dயே பரவாயில்லைங்க, உட்கார முடியல. ஃபர்ஸ்ட் ஹாப்ல நல்லா இருக்குது, ஒரு ஜாலியா யோகி பாபுவோட காமெடி, ஒரு சாங்ஸ் நல்லா இருக்கு. பட் இது ரெண்டாவது காமிக்கும் போது அப்படியே தலைவலிக்குது அப்படியே. அப்புறம் சூர்யாவோட ஃபன் வேணும் பாராட்டலாம், தவிர டைரக்டர் ஐயோ சாமி என்ன மன்னிச்சிருங்கடா தெய்வமே. தீபாவளி முடிஞ்ச ரிலீஸ் பண்ணிக்கிறீங்க, பல பிரச்சனை தாண்டி வந்துருக்குது. தெய்வமே தயவு செய்து என்னத்த சொல்றது, ரிலீஸ் பண்ணாம இருக்கலாம். 2Dயே பரவாயில்ல, 3D வேண்டாம், முடியல. யாருக்கும் தெரியல சூர்யா எது கத்திக்கிட்டே இருக்காருன்னு தெரியல. பட் கமல் கேமியோ நல்லா இருக்கு. படம் ரொம்ப சூப்பரா இருந்தது. பார்ட் 2க்கு வெயிட் பண்றோம். கத்தி கொல்றாங்க படத்துல, பயங்கரமா கத்துறாங்க. ஆமா, சென்சார் போர்டில் சொல்லி இதுக்கு முன்னாடி இந்த பட்டாசு வெடிக்கிறதுக்கு தீபாவளிக்கு சொல்லுவாங்க இல்லையா, இவ்வளோ டெசிபிள் தான் வெடிக்கணும்ன்ட்டு. இனிமேல் சென்சார் போர்டில் சொல்லி படத்துலையும் இவ்வளோ சவுண்டு தான் வைக்கணும், இவ்வளோ தான் கத்தணும் அப்படின்ற மாதிரி எதனா ஒன்று கொண்டு வரணும். டெக்னிக்கலாக படம் ரொம்ப நல்லா இருக்குது. அதான் டெக்னீஷியன் ஒர்க் பண்ணது ரொம்ப நல்லா இருக்குது. ஆர்ட் டைரக்ஷன் ஒர்க் சூப்பராக இருக்குது, கேமரா ஒர்க் நல்லா இருக்குது, எடிட்டிங் நல்லா இருக்குது. கூடிய சேர்ந்து டிஎஸ்பியும் பயங்கரமாக கத்தியிருக்காரு. இந்த கத்துறது மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டாங்கன்னா பரவாயில்ல. ரொம்ப அதாவது 80% மக்கள் இதனால் பாதிக்கப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மீதி இருக்க 20% பேருக்கு செவி திறன் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவங்களா இருப்பாங்க. ஆமாம், ரொம்ப அதிகமாக இருக்குது சவுண்டு, ஒரு அளவே இல்லாமல். இது வேணால் பாருங்கள், பெரிய டாக்காக மாறும். சவுண்டு ஓவராக இருக்குது, நீங்கள் வேணால் போய் ஃபீல் பண்ணுங்கள் தயவுசெய்து. வெளில நின்று கேள்வி கேட்கறத விட உள்ளே போய் பாருங்கள் தயவுசெய்து. படமாக டெக்னிக்கலாக ஓகே, நல்லா தான் இருக்குது, எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க. பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு சத்தம் இது வரைக்கும் எந்த படத்துலையுமே நான் பார்த்தது இல்லைங்க. அதர் ஸ்டேட் படத்தில் கூட இந்த மாதிரி சவுண்ட் நான் பார்த்ததில்லை. சவுண்டு தயவுசெய்து குறைக்க சொல்லுங்கள். சென்சார் போர்ட் ப்ளீஸ் தயவுசெய்து கொஞ்சம் இனிமேல் சவுண்டே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண பாருங்கள். தேங்க்யூ. படம் எக்ஸ்பெக்டேஷன் பண்ண அளவுக்கு அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது. எனக்கு 3Dல பார்க்கும்போது ஒரு ஃபீல் வரும்ல, அந்த ஃப்ரண்ட்லலாம் வந்தது, அதெல்லாம் சூப்பராக இருந்தது. எனக்கு என்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஒன்றுனா, செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்தது ஓகே, அட்லீஸ்ட் கொஞ்சமாவது கதையோட இன்னொரு ஒரு சின்ன விஷயத்த வச்சிருக்கலாமேன்னு தோணுச்சு. மற்றபடி பயங்கர ட்விஸ்ட் ஒன்று இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு படம், பாருங்க, நீங்க பாருங்க. சூர்யா சார் அண்ட் கார்த்தி சார் காம்போ நிறைய பேர் வெயிட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உள்ள பார்க்கலாம், உண்மையிலே சூப்பரா இருந்தது, பயங்கரமா இருந்தது. கிளைமேக்ஸ்ல பாருங்க, தரமா இருக்கும் ஒரு சீன் ஒன்று. வெரி குட், சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ரொம்ப ஒஸ்ட், ரொம்ப போர், படம் ஃபுல்லா கத்திக்கிட்டே இருக்காங்க, டோட்டல் வேஸ்ட். வேற லெவல், ஃபைட்ஸ் எல்லாம் செம்ம. அவர் சொல்லவே தேவையில்ல, செம்மையா பண்ணிட்டு இருக்காரு. எப்பயுமே சூப்பரா இருக்கும், ஆக்டிங் சூப்பரா இருக்கு, பாட்டு சூப்பரா இருக்கு, சாங் சூப்பரா இருக்கு. வேற எல்லாருக்கும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் சூர்யா
எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல, அதுவும் இல்லை ஒரு டிஃப்ரெண்ட் ஜோனர் வேற டிஃப்ரெண்ட்டு. ஓகே, கண்டிப்பாக பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் தான் போகிறோம். கண்டிப்பாக அது 2 பேருமே மிஸ் பண்ண மாட்டாங்க, டைரக்டரும் சரி, சிவாவும் சரி, சூர்யா சாரும் சரி. இதில் ஒர்க் பண்ணலாமா? நான் ஒரு ஃபேன் பாயாக பார்க்க போகிறேம்மா. 2 பேர் கூடயும் படம் பண்ணியிருக்கேன், அதனால ஃப்ரெண்டாக பார்க்க போகிறேன்.